and welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் செம்ம ஜாலியா இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்கள மூட்டை கட்டி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேலையில செம்ம பிஸியா இருக்காரு. பட் அவரோட தலையில ஜிப்சிய கட்டிட்டேன். சமையல் கட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். முக்கியமான வேலை, அதாவது இந்த பால் காய்ச்சறது, காஃபி போடுறது, பிகாஸ் எனக்கு காஃபி வேணும் இல்லையா, அந்த முக்கியமான மேட்டர்ஸ் மட்டும்தான் நான் காலையில இருந்து பண்ணியிருக்கேன். வீடு குப்பையா இருந்தா குப்பையா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். பிகாஸ் டுடே இஸ் மை டே. ஐ லவ் மை கிட்ஸ், ஐ லவ் மை ஹஸ்பண்ட், அதெல்லாம் ஒரு பக்கம். பட் இந்த கொரோனா 1.5 வருஷமா யாரும் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்றாங்க. ஸோ எல்லாருமே 24 hours வந்து வீட்லயே இருக்காங்க. எங்க திரும்பி பார்த்தாலும் ஒரு ஹியூமன் பாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் பசி எடுக்குது. ஸோ எல்லாருக்கும் சமையல் பண்ணி 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 நான் செம்மையா கண்டமாயிட்டேங்க. ஸோ டுடே இஸ் ஃபுல் ஹாலிடே, ரிலாக்ஸிங் டே ஃபார் மீ. Because self-love is very important. எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும் இல்லையா? And first நம்ம ஆரம்பிக்க போறது is from hair care. ஸோ எனக்கு ஹைப்போதைராய்டு இருக்கிறதுனால பொதுவாகவே நிறையா முடி கொட்டும். அதுக்கப்புறம் நிறைய கிரே ஹேர்ஸ் வேற இருக்கா. பிளாக் கலர் போட்டு இன்னும் கொட்டுது. அதெல்லாம் பத்தலன்னு நான் போய் பியூட்டி பார்லர்ல ஹேரை ஸ்ட்ரைட்டன் வேற பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நிறைய ட்ரைனஸ் இருக்கு. கிச்சன்ல இருக்கிற ஒரு சாதாரண இன்கிரீடியன்ட் ஆனியன் நம்ம ஹேருக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? இட் ப்ரமோட்ஸ் ஹேர் க்ரோத், இட் ஸ்டாப்ஸ் ஹேர் ஃபால், நிறைய ப்ளஸஸ் இருக்கு. அண்ட் இந்த ஆனியன் சேர்ந்த ப்ராடக்ட் தான் நான் என்னோட ஹேருக்கு எப்பவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ என்னோட ஹேர் கேருக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இஸ் மமா எர்த் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். All Mama Earth products are completely chemical free and completely natural. என்னோட ஹேர் கேர் ருட்டீன் ஒரு 3-step ப்ராசஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது மமா எர்த்தோட அனியன் ஹேர் ஆயில். அது நல்லா ஊறின பிறகு மமா எர்த்தோட நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் அனியன் ஷாம்பூ. அண்ட் லாஸ்ட்டாக என்னோட ஹேர் இன்னும் ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கணும், டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக மமா எர்த்தோட அனியன் கண்டிஷனர். ஸோ இந்த மமா எர்த் அனியன் ஹேர் ஆயிலில் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கோம் அப்ளிகேட்டர். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக நம்ம வந்து ஹேரை பார்ட்டிஷன் பண்ணி இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உள்ள நல்ல ஸ்கேல்பில் இறங்குற அளவுக்கு மசாஜ் பண்ணிக்கலாம். அப்படியே கொட்டுது ஆயில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மசாஜ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற ஆயில்ஸ் ரொம்ப பிசுப்பாக இருக்கும். இது வந்து லைட் அண்ட் நான் கிரீஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப எண்ணெய் வச்ச தலை மாதிரி சப்ப மண்டை மாதிரி இருக்க மாட்டோம். அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். சன்ஃப்ளவர் ஆயில், ஜஜோபா ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், அனியன் சீட் ஆயில் அண்ட் ப்ளஸ் ஒரு நியூ இன்னோவேட்டிவ் இன்க்ரீடியன்ட். அண்ட் அது வந்து ரெடின்சைல்ங்கிறது நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் ரிசர்ச்சுக்கான ப்ராடக்ட். அதுவும் இந்த ஆயிலில் இருக்கு. இந்த ஆயிலை வந்து என்னோட ஸ்கேல்ப்புக்குள்ள மசாஜ் பண்ணிட்டேன். இந்த ஆயில வந்து சிலிகான், பாரபில், மினரல் ஆயில், டை மாதிரி எந்த விஷயங்களுமே கலக்கல. இட்ஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து மமா எர்த்தோட வெப்சைட்ல நீங்க வாங்கலாம். என்னோட கோட் காயத்ரி 2021ன்ற கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மமா எர்த் வெப்சைட்ல உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் ஆன் தி என்டையர் ரேஞ்ச் கிடைக்கும். ப்ளஸ் மமா எர்த் வந்து அவங்களோட சொந்த ஆப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு, iOSல பிளே ஸ்டோர்ல போய் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலமா நீங்க வந்து ஆஃபர்ஸை ஏர்லியா அவைல் பண்ணி பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் கூட வாங்கலாம். இது தவிர்த்து வந்து மமா எர்த் ப்ராடக்ட்ஸ் அமேசான், நைக்கா எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்காக லிங்க் பண்ணி விடுறேன். ஸோ ஆயில் மசாஜை நம்ம நல்லா முடிச்சாச்சு. இந்த ஆயில் வந்து ஒரு 2 hours ஆகுது ஊறணும் இல்லை? அது ஊறுற டைம்ல வாங்க என்னோட கார்டனை பார்த்துடலாம். எந்த நிலைமையில இருக்குன்னு நீங்க பார்க்க வேணாமா? கம் வித் மீ. நேற்றுக்கு நைட் செம்ம தண்டர்ஸ்டார்ம் மழை இருந்ததுனால நான் காலையில வாட்டர் பண்ணல. நல்லா ட்ரை ஆகட்டும், சாயந்தரமா வாட்டர் பண்ணலான்னு விட்டுருக்கேன். ஸோ திஸ் இஸ் சிகப்பு வெண்டைக்காய். வந்து பாருங்க, குட்டி குட்டியா 2 வெண்டைக்காய் இங்கே முளைச்சிட்டு இருக்கு. சிகப்பு வெண்டைக்காய் நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங். சின்ன சிறுசா 2 வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறையா வரும் அப்படின்னு நான் நம்பி உக்காந்துட்டு இருக்கேன். வந்து நம்மளோட கீரை ஏற்கனவே ஒரு முறை ஹார்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன். இது வந்து தக்காளி, yellow தக்காளி ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு தெரியுறதா? கூடிய சீக்கிரமே இந்த தக்காளி ஃப்ளவர்ஸ் பெரிய ரெட் தக்காளிஸா மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. டெய்லி இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி டிக்கிள் பண்ணா பாலினேஷன் ஈஸியா ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நான் டெய்லி காலையில இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து
வெள்ளரிக்கான்னு நான் நினைச்சிருந்தேன். பட் இது வெள்ளரிக்காய் கிடையாது, ஒயிட் கலர் பூசணிக்காய். அண்ட் சின்ன சின்ன பூசணிக்காய்ஸ் இருக்கு. அண்ட் தட் இஸ் so exciting. இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ஒயிட் பூசணிக்காய் தெரியுதா? எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு. அண்ட் பக்கத்துலயே இன்னும் ஒன்று இங்க இருக்கு பாருங்க. அண்ட் இக்கனூண்டு ஒன்று இங்கே இருக்குது. ஐ ஹோப் யூ கேன் see it. இது மாதிரி சின்ன சின்னதாக இங்கே நிறைய முளைச்சிட்ருக்கு. பிளான்ட்டோட பேஸில் ஒன்று தெரியுதா? இங்கே மண்ணுக்கு பக்கத்தில். அண்ட் நடு இலைகளில் ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. Here it is. So you can see why I am so excited. வெள்ளரிக்கான்னு நினச்ச செடி பூசணிக்காய் வந்துட்டு இருக்கு. முள்ளங்கி போட்டிருந்தோம் விதைகள், இந்த அளவுக்கு இப்போ க்ரோ ஆயிருக்கு. இது வந்து கத்திரிக்காய் ஒன்று தான் முளைச்சிருக்கு. திஸ் இஸ் க்ரீன் சில்லி. நம்ம கிச்சனில் இருந்த காஞ்ச ரெட் மிளகா இருக்கு இல்லையா, அதுலேருந்து விதைகள் போட்டேன். சூப்பராக இப்போ க்ரோ ஆயிட்டுருக்கு. இது பாருங்க, காலிஃப்ளவர் அண்ட் முட்டைக்கோஸ். நிறைய சீட்ஸ் போட்டிருந்தேன், நிறைய சாப்ளிங்ஸ் வந்திருக்கு. நல்ல கொஞ்சம் பெருசாக ஸ்ட்ராங்கான பிறகு இதை எடுத்து இன்னும் ஒரு க்ரோ பேக்கில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூடிய சீக்கிரம் காலிஃப்ளவர், கேபேஜ் எல்லாமே என்னோட கார்டனில் வரும் அப்படின்ற நம்பிக்கை. அண்ட் இது வந்து பரங்கிக்காய். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க. அண்ட் so many buds. ஸோ இந்த பம்கின் ஃப்ளவர்ஸ் எல்லாமே மேல் ஃப்ளவர்ஸ். ஏன்னா இவ்வளோ லாங்காக ஒரு ஸ்டாக் இருக்குது. ஃபீமேல் ஃப்ளவர்ஸில் அடியில் கொஞ்சம் குண்டாக ஒரு ஃப்ரூட் ஃபார்மேஷன் மாதிரி ஒன்று இருக்கும். காலையில் 4 hours மட்டும்தான் இந்த ஃப்ளவர்ஸ் ஓப்பனில் இருக்கும். காலையில் வெடிக்காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பெரிய பெரிய எல்லோ ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ ஐம் வெயிட்டிங். இது வரைக்கும் ஃபீமேல் ஃப்ளவர் காணும். ஃபீமேல் ஃப்ளவர் வந்தால் தான் இங்கே பரங்கிக்காய் வரும் இல்லையா? ஸோ ஐம் வெயிட்டிங் வித் லாட் ஆஃப் ஆன்டிசிபேஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட். இந்த கிரீன் கார்டனில் நிற்கும்பொழுது மமா அர்த்தோட பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அழகான ஒரு தாட். 2025 1 million ட்ரீஸ் அவங்க பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோள் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு மமா அர்த் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா உங்களோட ஆர்டர் ஐடியை அவங்க நெட்ற அந்த பிளான்ட்டோட லிங்க் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த பிளான்ட்டை நீங்கள் ட்ராக் கூட பண்ணலாம். அண்ட் ரொம்ப அருமையான இனிஷியேட்டிவ். ஸோ ஒரு தரமான ப்ராடக்ட், ஒரு சூப்பரான ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் வாங்கலை, ஒரு விஷனில் பிலீவ் பண்ணி இந்த பிளானட்டுக்கு நீங்க கிவ் பேக் பண்றீங்க. அது ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். சோ என்ன வச்சு 2 hours மேல ஆயிடுச்சு. இத வாஷ் பண்ற டைம் அண்ட் நான் யூஸ் பண்ண போறது இஸ் மமா அர்த் நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் அனியன் ஷாம்பூ. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா பிளான்ட் கெரட்டின் இருக்கு, சாய் அமினோ ஆசிட் இருக்கு, வீட் அமினோ ஆசிட் இருக்கு. Just wonderful ingredients, natural ingredients to make your hair healthy, reduce hair fall. பொதுவா paraben and sulfate free shampoo-னா அதிகமா இந்த foam, lather எல்லாம் வராது. பட் இந்த ஷாம்பூல 22% அதிகமா foam வரும் and 4 times the conditioning effect. ஸோ அதனால தான் இதோட வாஷ் பண்ண பிறகு நம்ம ஹேர் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாம்பூ யூஸ் பண்ண போறேன், அதுக்கப்புறம் இந்த அனியன் கண்டிஷனரும் யூஸ் பண்ண போறேன். எல்லாமே ஃப்ரம் மமா அர்த். நீங்க எங்க வரீங்க? பாத்ரூமுக்கா? நோ 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 ப்ளீஸ், என்னோட பாத்ரூம் மட்டும் சுத்தி முத்தி பாத்துறாதீங்க. நான் பாத்ரூம் டோர் காட்டலைங்க, அப்புறம் காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக்கெல்லாம் எனக்கு வேணவே வேணாம். நான் பாவங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கடகடன்னு இதெல்லாம் போட்டு ஹேரை வாஷ் பண்ணி சும்மா ஐஸ்வர்யா ராய் மாதிரி வந்து நிற்பேன்ல, ஒரு நிமிஷத்துலங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ குளிச்சாச்சு, செம்ம ஃப்ரெஷ் ஆயாச்சு. என்னோட இந்த பியூட்டிஃபுல் ஷாம்பூனால கிரீஸ் எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இந்த ஹேர் ட்ரை ஆன பிறகு ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஷைனியாகவும் இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காக கூட இருக்கும். இப்போது நான் சொல்கிறேன் பாருங்க, நான் குளிச்சுட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது. எப்போ பாத்ரூமுக்கு போனாலும் ஃபோன் அடிக்கும் எங்கள் வீட்டில். என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நாங்களாம் பீச்சுக்கு போக போகிறோம், நீ வரியா அப்படின்னு. யோ, ஒரு 10 minutes முன்னாடி சொல்லியிருந்தா ஒன்று எண்ணெய் வச்ச மண்டையோடையே நான் பீச்சுக்கு வந்திருப்பேன். இல்லைன்னா எண்ணெயே வச்சிருக்க மாட்டேனே. பீச்சில் ஃபுல்லாக அந்த மணலெல்லாம் போய் ஸ்டிக்கி ஆயிருமே. நான் வந்த பிறகு ஹேர் கேர்லாம் பண்ணியிருப்பேனேன்னு சொன்னால், நாங்கள் போகிறோம், நீ வருதுனா வா அப்படின்றாரு. நமக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இந்த வீட்டில் இருக்க விட மாட்டாங்க போல. இத்தனை நாளாக போடாத பிளான் இன்னைக்கு தான் போடணுமா என்னோட ஃப்ரீ டேல? பட் ஜிப்ஸி எங்களோட 4 month old காக்கர் ஸ்பானியல் பப்பியை வந்து நாங்கள் பீச்சுக்கு கூப்பிட்டு போனதே கிடையாது. குழந்தைங்களும் பீச் போக விரும்புகிறாங்க. ஸோ நமக்கு வேறு வழி கிடையாது.
நம்மளும் பீச் போவோம். ஆக்சுவலி எனக்கு பீச் போகணும்னு ஆசை தான். பிகாஸ் இந்த பேண்டமிக்ல சத்தியமாக நாங்கள் எங்கேயுமே வெளியே போகலை. இப்போ லாக்டவுன் ரூல்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. வீக் டே வேற, கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ பீச் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான நாள். ஹேர் கேர், ஃபுட் கேர், நெயில் கேர் எல்லாம் பண்ணலான்னு நினச்சா கடைசியில் ஃபேஷன் ஷோ மாதிரி ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ்ஸு நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த முடியை காய வச்சு நல்ல ஸ்டைலாக பீச்சுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு போகணும். பீச் போகிறதுக்கு நான் ரெடி. ஒரு கூல் கம்ஃபர்டபுள் காட்டன் ட்ரெஸ் போட்டாச்சு. அண்ட் இந்த ஸ்டால் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, துப்பட்டாங்க. அது வந்து பீச்சில் க்ரௌட் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி போட்டு ஒரு சன்கிளாஸஸ் போட்டு மாஸ்க் போட்டால் இது காயத்ரின்னு யாருக்குமே அடையாளம் தெரியாது. ஸோ நானும் ஜாலியாக பீச்சில் என்ஜாய் பண்ணலாம். அதனால தான் இந்த துப்பட்டா. ஜிப்சி, பீச்சுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி போறியாடா? யூஆர் எக்ஸைட்டட் ஜிப்சி? போகலாமாடா பீச்சுக்கு? நீ ஸ்விம் பண்ணுவியடா பீச்சில்? விளையாடுவியடா? மீன் பிடிப்பியா? என்ன பண்ண போகிற நீ பீச்சில்? வாட் ஆர் யூ கோயிங் டு டு இன் தி பீச்? நோ ரியாக்ஷன். என்னடா எங்கேயே மீன் பிடிக்கிறியா? ஓ மை காட், ஓடி போயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஜிப்சியை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஸோ ஜிப்சி பயந்து நடந்து போகுதா இல்லை என்ஜாய் பண்ண போகிறாளா அப்படின்னு எனக்கே தெரியல. ஹாய் ஜிப்சி, பீச்சுக்கு போக ரெடியாடா? என்னடா இஷான், are you excited to go to the beach? Yes! வந்துட்டோம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு கூட தெரியல. பிகாஸ் ரொம்ப இந்த விண்டோட சவுண்ட், அலையோட சவுண்ட் இருக்கு. இத்தனை நாள் லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வெளியே வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமோ ஜெயில் கைதியை விடுதலை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. தண்ணியில போகுதா, பீச் கடல்ல விளையாட போகுதான்னு பார்த்துடலாம். Come with me. What should we do? Ready? Yeah, put it up. ஈசிஆர்ல இருக்கு. சர்ஃப் அண்ட் டர்ஃப்ன்ற சர்ஃபிங் ஸ்கூல் இங்கே தான் இருக்கு. இங்கே என்னோட குழந்தைங்க ஓடி விளையாடிட்டு இருக்காங்க வித் ஜிப்சி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அங்கே அம்மா இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பீச்சில் ஜிப்சிக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சு போல. இங்கே பாருங்க, ரெண்டும் விளையாடுதுங்க. வெளியில கொண்டு வந்தா பயப்படும். ஏன்னா நம்ம ஜிப்சிக்கு ஜஸ்ட் 4 months தான் இப்போ ஆக போகுது. பட் ஸ்டில் ஷீஸ் மேட் அ ஃப்ரெண்ட். ரொம்ப ஜாலியாக இருக்கா. ஷீஸ் வெரி ஹாப்பி. வால் பாருங்க எந்த அளவுக்கு ஆடுது. ஷீஸ் so cute. இந்த நாயோட பேர் கூட எனக்கு தெரியாது. சர்ஃபிங் ஸ்கூல்ல அடாப்ட் பண்ணியிருக்காங்க போல. செம்மையா விளையாடுறாங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிப்சி கடல்ல இன்னைக்கு ஸ்விம் பண்ண போறா. பயந்து நடங்குவாளா, பியூட்டிஃபுல்லா ஸ்விம் பண்ணுவாளான்னு நீங்களே பாருங்களேன். Go where, Sean? Is Gypsy a good swimmer? Yeah, better than me. Beach மண்ணுல தோன்றதுக்கு என்னோட டாட்டர் வந்து ஜிப்சிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதையும் நீங்க பாருங்க. Gypsy on a
பீச்சில் செம்ம விளையாட்டு விளையாடியாச்சு ஜிப்ஸி. அது இங்கே அவுட்டோர் ஷவரில் அவளுக்கு ஷவர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் மெலிசு டவல் கொண்டு வந்திருக்கேன், பட் ஜிப்ஸிக்கு நல்ல குண்டா அப்சர்வ் பண்ணுற மாதிரி டவல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஜிப்ஸியை நல்லா தோட்டி ட்ரை பண்ண பிறகு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப முடியும். குழந்தைங்களை அடுத்ததுக்குள்ள பாட்டினோம். பட் ஜிப்ஸி வந்து திருப்பி பீச்சுக்கு எப்படி போகிறதுன்னு தான் வழி தேடுறா. ஷி டசன்ட் வாண்ட் டு பி ட்ரை. இன்னும் விளையாடணும்னு போல இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் 1 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ஜிப்ஸி டு கெட் ட்ரை. அப்புறம் கோல்டு கில்டு பிடிச்சிருச்சுன்னா செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. இத்தனை நாளுக்கு அப்புறம் நம்ம பீச் வந்ததே எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி தோணுது. எவ்வளோ நம்ம லைஃப்பை கிராண்டடுக்கு எடுத்திருக்கோம் இல்லையா. ஒரு பீச் போகிறது ஒரு லக்ஸரி மாதிரி இருக்குது இன்னைக்கு இந்த பேண்டமிக்கில். ஸோ இப்படி தான் இன்னைக்கு நாங்கள் பீச்சில் என்ஜாய் பண்ணியிருக்கோம். காலையில் நான் பண்ண அத்தனை ஹேர் கேர் ருட்டீன் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. பிகாஸ் பீச் மண்ணு ஃபுல்லாக என்னோட தலையில் தான் இப்போ இருக்குது. பட் வீட்டுக்கு போய் மறுபடியும் மாமா அர்த் ஷாம்புவை போட்டு மாமா அர்த் கண்டிஷ்னரை போட்டால் என்னோட ஹேர் சூப்பராக இருக்க போகுது. ஸோ ஐ எம் நாட் வரிட் அட் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சீக்கிரமாகவே இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then.